வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 5th ஜான்வரி போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை, பட் அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஒவ்வொரு டைமும் நிஃப்டி வந்து மேலே ஏறும்போதெல்லாம் ஒரு ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருது. அதனுடைய சூட்சமம் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். அதை வீடியோ எண்டில். இன்னைக்கு மார்னிங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் சின்ராஸ் வந்து ஒரு அட்ராசிட்டி ஆரம்பிச்சிட்டாரு இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக. இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு, இப்போ நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுது, இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன், அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து 2 ஸ்டாக் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். அது எந்த ஸ்டாக் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ எல்லாத்தையும் பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த நியூ யூடியூப் சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. மிஸ்டர் அர்ஜுன் அப்படிங்கிற சேனலு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. ஏன்னா அர்ஜுன் பங்கு மார்க்கெட் வந்து இப்போ வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிறாங்க யூடியூப்பு. நெக்ஸ்ட் வீக் மோஸ்ட்லி வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. அப்போ அதில் வந்து ரெகுலராக வீடியோ வரும். அப்பப்போ இதுலேயும் வீடியோ வரும். ஓகேங்களா? ஒரு ஸ்டாண்ட் பை இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் ஆரம்பித்து வச்சுருக்குது. ஸோ இதையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. ஓகே, இப்போ போஸ்ட்மார்க் ரிப்போர்ட்டு நாளைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்தலாம். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுதுங்கிறதெல்லாம். லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் யூஎஸ் மார்க்கெட் வந்து லைக் ஐயில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது டோ வந்து நியர்லி 0.66%, நாஸ்டாக் இண்டெக்ஸ் வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது. அண்ட் S&P 500 0.2% ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட்லாம் பார்த்தா பட்டாசு கிளப்பிட்டு இருந்துச்சு. அதாவது இந்த வெனிசுலா மேட்ரு வந்ததுக்கப்புறம் எல்லா மார்க்கெட்டும் பெருசாக இறங்கும் அப்படின்னு தான் எல்லாமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் நம்ம மார்க்கெட் மட்டும் இல்லை, ஏசியன் மார்க்கெட் எல்லாமே வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா ஜாப்பனீஸ் இன்னைக்கு நியர்லி 3% ஹையில் க்ளோஸ் ஆகிடுது. 1500 பாயிண்ட் ஏறி இருக்குது ஒரே நாளில். ஹேங்ஸங் இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட். அண்ட் ஷாங்காய் இண்டெக்ஸ் 2% நியர்லி வந்து ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. இன்னைக்கு மார்னிங் நம்ம கிஃப்ட் நிஃப்டி நியர்லி 50 to 75 பாயிண்ட்ஸ் ஹையில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. நிஃப்டி ஓப்பன் ஆனது வந்து நல்லா ஹையில் தான் ஓப்பன் ஆச்சு. லைக் 26,300 அங்கேருந்து ஓப்பன் ஆகிட்டு நல்லாவே மேலே போச்சு. இன்றைக்கி வந்து ஹை வந்து 26,373 அரௌண்டு போயிருக்குது. அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஓகேங்களா? ஃபைனலாக வந்து நிஃப்டி வந்து 26,250 வந்து செட்டில் ஆயிருக்குது. 78 பாயிண்ட்ஸ் டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து நியர்லி வந்து 100 பாயிண்ட்ஸ் ஹையில் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து 78 பாயிண்ட்ஸ் நியர்லி வந்து டவுன் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. சென்செக்ஸ் 322 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது. 85,439 செட்டில் ஆகுது. அதாவது 0.38%. இன்னைக்கு மிட் கேப் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை வந்து ஹிட் பண்ணிக்குது. 61,520. இன்னைக்கு ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து 0.5% நியர்லி வந்து ஹையில் க்ளோஸ் ஆகுது. அதாவது ஆஃப்டர் லாங் டைம் நிஃப்டி டவுன் ஆயிருக்குது. ஆனால் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து 0.5% ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி இன்னைக்கு அகைன் ஆல் டைம் ஹை 60,437 வந்து மார்க் பண்ணியிருக்குது. பட் நியர்லி வந்து 60,000 வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு செக்டார் வைஸ் பார்க்கும்போது ஐடி, ஆயில் அண்ட் கேஸ், டெலிகாம் 0.5% to 1% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. ரியாலிட்டி 2% ஹையில் போயிருக்குது. கன்சியூமர் டியூரபிள்ஸ் 1% அண்ட் எஃப்எம்சிஜி 0.5% ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. ஓகேங்களா? இன்னைக்கு மார்னிங் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் பிரசிடென்ட் சின்ராஸ் என்ன பண்ணிட்டாரு, இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட கண்டினியூவாக ஆயில் வாங்கிட்டே இருக்கிறாங்க, நாங்கள் வந்து இந்தியாவுக்கு டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறாரு. அதனுடைய இம்பேக்ட் தான் நீங்கள் வந்து நம்ம மார்க்கெட் வந்து டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. யூஎஸ் ஃபியூச்சரும் ஹையில் தான் இருக்குது, ஏசியன் மார்க்கெட்டும் ஹையில் தான் இருக்குது, யூரோப்பியன் மார்க்கெட்டும் ஹையில் தான் இருக்குது. பட் நம்ம இந்தியன் மார்க்கெட் மட்டும் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கிறதுக்கு முதற் காரணம் யூஎஸ் பிரசிடென்ட் இந்தியாவுக்கு அகைன் நாங்கள் வந்து டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னது தான். ஆல்ரெடி வந்து 50% டேரிஃபில் இருக்குது. இப்போ இந்த 50% வந்து இன்னமும் வந்து டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னும் 25%லாம் டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணார் அப்படின்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு அது வந்து ஒரு பேரடியாக இருக்கும். இப்போ நம்மலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், யூஎஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து டேரிஃப் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க, ஒரு 35% 30% டேரிஃப் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க, அப்படி பண்ணாங்கன்னா நம்ம மார்க்கெட்டு பிச்சுக்கிட்டு போகும் அப்படின்னு நம்மளாம் எதிர்பார்த்துட்டு இருந்தா, இவர் வந்து இன்னமும் நான் வந்து டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கிட்டு இருக்கிறதுனால அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம வந்து ரொம்பவும் என்ன சொல்கிறது, தீவிரமாக பார்க்கணும். டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறது நாம் வந்து கொஞ்சம் காஷியஸாகவே இருக்கணும்.
அதுக்கப்புறமா வந்து சில்வர் ப்ரைஸ் இன்னைக்கு நியர்லி வந்து 4% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதாவது $75 பெர் அவுன்ஸுக்கு வந்துருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து $82 பெர் அவுன்ஸுக்கு வந்துச்சு. இப்போ வந்து சில்வர் வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. நியர்லி $68-65 பெர் அவுன்ஸுக்கு வந்துச்சு. பட் இப்போ சில்வரும் கொஞ்சம் பவுன்ஸ் ஆயிடுச்சு, கோல்டும் வந்து பவுன்ஸ் ஆயிடுச்சு. பட் ப்ரீவியஸ் ஹையை வந்து டச் பண்ணல, பவுன்ஸ் ஆயிருக்குது. அதாவது சில்வர் அண்ட் கோல்டு வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வெர்டிக்கலாக வரும். நியர்லி வந்து ஒரு $55 வரும். வந்துட்டு அங்கே வந்து ஸ்டேபிள் ஆகிட்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா $82 $65 வந்துட்டு மறுபடியும் வந்து $10 வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு சில்வர். பட் ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தர் ரேலி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சில்வரில். அதுக்கடுத்தா வந்து சைனா வந்து இன்னைக்கு ஸ்ட்ராங்காக வந்து கண்டெம்ட் பண்ணியிருக்கிறாங்க யூஎஸ்க்கு. அதாவது வெனிசுலாவை வந்து தட்டி தூக்கி இருக்கிறாருங்கல்ல. அதாவது வெனிசுலாவில் வந்து ஆர்மி ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அங்கே வந்து பிரசிடெண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஃபோர்ஸ் இருந்தும் 30 மினிட்ஸில் வந்து யூஎஸ் வந்து கேப்சர் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவரையும் அவங்களுடைய ஒய்ஃபையும் வந்து கேப்சர் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் இதுதான் எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. பட் இது வந்து சைனா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்டெம்ட் பண்ணிக்கிறாங்க. அட் த சேம் டைம் நார்த் கொரியா என்ன ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, வெனிசுலாவுடைய அதிபரை மதுரோ அவர் வந்து இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா 3ஆம் உலகப் போரை வந்து நீங்கள் சீக்கிரம் பார்ப்பீங்க அப்படின்ட்டு நார்த் கொரியாவுடைய பிரசிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாரு. ஏன்னா நார்த் கொரியா வந்து நம்ம வந்து அவ்வளோ சுலபமாக வந்து நம்ம பார்க்கக்கூடாது. நார்த் கொரியா வந்து ஒரு டேஞ்சரான கண்ட்ரி. அவங்க வந்து அமெரிக்கானா எப்படா வருவீங்க அப்படின்ட்டு நார்த் கொரியா பிரசிடெண்ட் உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஆனால் இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு பயங்கரமான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வரும்போது கூட நார்த் கொரியாவுடைய பிரசிடெண்ட் என்ன சொன்னார் அப்படின்னா, எங்களுடைய ஃபர்ஸ்ட் அட்டாக்கே வந்து நியூக்ளியர் பாமாக தான் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறாரு. ஓகேங்களா? ஆனால் நார்த் கொரியாவில் என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறது எந்த ஒரு நாட்டுக்குமே தெரியாது. ஆனால் நார்த் கொரியா வந்து அவங்களுடைய ஆர்மி ஃபோர்ஸுங்கிறது வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்குது. டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்டப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதனால் வந்து நார்த் கொரியாவை பழிச்சிக்கிட்டுலாம் அமெரிக்கா எதுவுமே பண்ண முடியாது. அதனால் வந்து நார்த் கொரியாவை வந்து ஒரு ஸ்ட்ராங்காக கண்டெம்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து இந்த டேரிஃப் வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கி வந்து வாரி எனர்ஜி நியர்லி வந்து 4% to 5% டவுன் ஆயிருக்குது. அதே மாதிரி ப்ரீமியர் எனர்ஜி, அதாவது வாரி எனர்ஜியோடைய மேஜர் ப்ராஜெக்ட் வந்து அமெரிக்காவில் தான் நடந்துட்டு இருக்குது. அதனால தான் இதனுடைய செல்லிங் ப்ரெஷர். பட் இந்த ஸ்டாக்கு வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு ஸ்டாக்கு வந்து அக்யூமுலேட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அது வந்து ஐடிசி. ஸோ அதெல்லாம் டெக்னிக்கலில் நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு இன்றைக்கி வந்து ஃப்ரீ டெலகிராம் சேனலில் கூட நான் போட்டிருந்தேன், சாய் லைஃப் சயின்ஸு. ஸோ அந்த ஸ்டாக்கும் பார்த்துடலாம் டெக்னிக்கலில். அதுக்கு அடுத்ததாக வந்து ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது மார்க்கெட் வந்து ஒவ்வொரு டைமும் ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா, அதாவது ஆல் டைம் ஹை வந்து இப்போ ப்ரீவியஸாக இருந்த ஆல் டைம் என்ன லாஸ்ட்டு வீக் வரையும் 26,320 அதை பிரேக் பண்ணிட்டு இன்றைக்கி ஒரு 50 பாயிண்ட், அதான் அன்றைக்கே லாஸ்ட் ஃப்ரைடே ஒரு 20 பாயிண்ட் ஏறிச்சு. இன்றைக்கி இன்னும் ஒரு 30 பாயிண்ட் ஏறிட்டு 26,370 அரௌண்டு போயிருக்குது. பட் அங்கேருந்து 100 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிடுச்சு. இந்த ரீசெண்ட் டேஸில் ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணும்போது எல்லாமே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருது. அதுவும் சாதாரண செல்லிங் ப்ரெஷர் இல்லைங்க, 500 பாயிண்ட்லேருந்து 800 பாயிண்ட் வரைக்குமே டவுன் ஆகுது. இந்த லாஸ்ட்டு ஒரு 6 மந்த்து டேட்டாவை எடுத்து வச்சு பாருங்கள். ஆல் டைம் ஹை அங்கெல்லாம் பிரேக் பண்ணும்போது ஒரு 500-600 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிட்டு மறுபடியும் அந்த ஒரு 30-40 பாயிண்ட் ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணுது. மறுபடியும் அங்கேருந்து ஒரு 300-400 பாயிண்ட். ஸோ இந்த இதில் தான் இருக்குது நம்மளுடைய நிஃப்டி. இப்போ வந்து ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிட்டு பட் ஐயிலேருந்து 100 பாயிண்ட்ஸ் டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இப்போ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நியர்பை சப்போர்ட் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் வந்து ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ் வித் மார்ஜினலாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஜெர்மனியோடைய டேக்ஸ் வந்து நியர்லி 0.5% ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, வேறு எதுவும் சொல்லிக்கிற மாதிரி முக்கியமான விஷயங்கள் இல்லை. டெக்னிக்கலில் நம்ம பார்த்துடலாம். வாரி எனர்ஜி, ஐடிசி, சாய் லைஃப் சயின்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஐடிசி. இந்த ஐடிசி ஸ்டாக்கை பொறுத்தவரையும் இப்போ நீங்கள் பார்க்குற ரேஞ்ச் வந்து இதுக்கு முன்னாடி எப்போ ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா, இன்றைக்கி வந்து 350 க்ளோஸ் ஆயிடுது. இதுக்கு முன்னாடி எப்போ ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா
2023 பிப்ரவரியில் இந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஓகேங்களா, 350 ருபீஸில் இருந்துட்டு இப்போ செப்டம்பர் 2024 ஆல் டைம் ஹை வரும்போது 500 ரூபா போச்சு. இப்போ ரீசெண்டாக வந்தது 440, இப்போ வந்து 350. ஸோ இந்த ரேஞ்சில் இந்த லாஸ்ட்டு டூ இயர்ஸுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அந்த ரேஞ்சுக்கு வந்துருக்குது ஐடிசி. இந்த ஸ்டாக்கை வந்து இப்போ கன்சிடர் பண்ணலாம். அதாவது 330 ருபீஸ்லேருந்து 350 ருபீஸ் வரையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். கொஞ்சம் இறங்குச்சு அப்படின்னா பை பண்ணலாம். பட் இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் லாங் டேர்முக்கு வச்சுருக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்முக்குலாம் தேவையில்லை. அதாவது லாங் டேர்ம்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு வச்சுருக்கலாமான்னா வேண்டாம். இது வந்து ஒரு ஸ்விங்கு மாதிரி வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் 330 340 ருபீஸில் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பவுன்ஸ் வரும். இந்த பவுன்ஸ் வரும்போது 400 ருபீஸ்லேருந்து நியர்லி 440 ருபீஸ் எப்போ வருதோ அப்போ வந்து விற்றுட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம். ஸோ இந்த ஐடிசி ஸ்டாக்கை பொறுத்தவரையும் லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணுறதுங்கிறது ஒன்றும் அவ்வளோவா வந்து ஒரு பெட்டரான ஒரு ரிசல்ட் வராது. ஓகேங்களா, அதனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்விங்குக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 10% to 20% ரிட்டர்ன் ஈஸியாக கிடைக்கும். இது ஒரு 6 மாதம். ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டாக் வந்து இப்போ வந்து கன்சிடர் பண்ணலாம். இன்னொரு ஸ்டாக் நான் சொன்னது வந்து வாரி எனர்ஜி. இந்த வாரி எனர்ஜி ஸ்டாக் வந்து இப்போ நியர்லி வந்து லாஸ்ட் இயர் மே மந்த் என்ன ரேஞ்ச் இருந்துச்சா அந்த ரேஞ்சுக்கு வந்துருக்குது. 2800 2700 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். 2500 ரேஞ்ச் வரைக்குமே கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்டாக் வந்து இமீடியட்டாக பவுன்ஸ் ஆகிற ஸ்டாக்கு. ஒரே நாளில் 7-8% ஏற ஸ்டாக்கு. அதனால் இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் வந்து கண்டினியூவாக வந்து கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா இமீடியட் டார்கெட் 3300 வரையும் போகிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக் வந்து இப்போ நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். வாரி எனர்ஜி. ஓகேங்களா, இன்னொரு வந்து சொல்லியிருந்தேன் சாய் லைஃப் சயின்ஸ். இந்த சாய் லைஃப் சயின்ஸ் வந்து இப்போ வந்து பிரேக் அவுட் ஆகிருக்குது. லாஸ்ட் ஆகஸ்ட் மந்த் வந்த ஹையை வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு 960 அரௌண்டு போயிருக்குது. ஸோ 940 ருபீஸுங்கிறது பிரேக் அவுட் ரேஞ்சு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ஃபார் பிரேக் அவுட்டுக்கு. 1000 ருபீஸ்லேருந்து 1050 ருபீஸ் வரையும் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் ஸ்டாப்பாக வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா 850 ருபீஸ் தான் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸாக வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரையும் 26,300 காலில் வந்து ஸ்லைட்லி ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் 26,300 தான் நாளைக்கு இருக்கிற ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ 26,320 30க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இந்த கால் ரைட்டர்ஸ் பண்ணவங்களுக்கு ட்ரபுள் ஆகிடும். ஆனால் 26,300ங்கிறது நாளைக்கு வந்து ஒரு மேஜிக் ஃபிகராக இருக்கும். வாட்ச் பண்ணிக்காங்க. லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய டெலிகிராம் சேனலில் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி நான் வந்து கமெண்ட்டோடு போடுறேன். என்னோட ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ளையிங் கால்ஸ் அர்ஜுன் என்னோடய யூடியூப் சேனல். இப்போ நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ அதாவது இன்றைக்கி மார்னிங் என்னுடைய பெய்டு சேனலில் நான் அனுப்பி விட்ருந்தேன். என்ன அனுப்பி விட்ருந்தேன் அப்படின்னா இந்த சார்ட் தான் அப்டேட் பண்ணியிருந்தேன். 26,350 வந்து வீக்லி ட்ரெண்ட் டிசைடர் அப்படின்னு போட்டிருந்தேன். 26,350க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தராக மூவ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி 26,100 கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தர் வீக்னஸ் வரும் அப்படின்னு என்னுடைய பெய்டு சேனலில் நான் போட்டிருந்தேன். அதே தான் இப்போ உங்ககிட்ட நான் ஷோ பண்ணுறேன். அதே சார்ட் தான் என்னுடைய ட்விட்டரில் கூட இதை வந்து போஸ்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்காங்க. இப்போ வந்து 26,315 சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் ஏறிட்டு அங்கேருந்து இறங்கிருக்குது. ஸோ மறுபடியும் அதே லெவல் தான். 26,350க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தால் தென் வில் மூவ் டு 26,500. சப்போஸ் இந்த லெவல் போகல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருது அப்படின்னா 26,100 தான் ட்ரெண்ட் டிசைடர். இப்போ இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். 26,100 கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது 25,900. ஸோ நாளைக்கு நமக்கு டியூஸ்டே வந்து வீக்லி எக்ஸ்பிரி அப்படிங்கும்போது 26,300ங்கிறது இமீடியட் ரெசிஸ்டன்ஸ். அதை வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. சப்போர்ட் இன்றைக்கி வந்து லோ 26,200. இன்றைக்கி வந்து லோ மீன்ஸ் வந்து லாஸ்ட்டு 1 ஹவராக வந்து ட்ரேட் ஆனது. 26,200க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஃபர்தராக வந்து செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா, இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 60,437 ஆல் டைம் ஹை இன்னைக்கு.
அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து 60,050 வந்து செட்டில் ஆயிருக்குது. ஸோ இதே தான் வந்து நாளைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 59,750ங்கிறது சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.